வணக்கம், இது உங்கள் சாய் சஷ்டி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மொறுன்னு அட்டகாசமான வாழைக்காய் சிப்ஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஃப்ரெஷ்ஷாக வாழைக்காவை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பவுலில் தண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வாழைக்காய் போட்டதும் நல்லா மூழ்கி இருக்கணும், அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ முன்புறமும் பின்புறமும் இருக்க காம்பை நீக்கிடலாம். தோலை நல்லா சீவிக்கங்க பீலர் வச்சு. ஆல்ரெடி நம்ம வாழைக்காவை கழுவிட்டு தொடச்சிட்டு தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். இப்போ முதல்ல 2 வாழைக்காவை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பிளேட் நல்லா மெலிசாக இருக்க மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு தட்டில் சீவி வச்சுக்கலாம். நீங்கள் டைரெக்டாக போடுறதாலும் போடலாம், நம்மளோட விருப்பம்தான். நல்லா மெலிசாக இருக்கணும். எல்லாமே ஒரே சைஸில் இருந்தால் தான் நல்லா வெந்து வரும். கொஞ்சம் தடிமனாக போட்டிங்கன்னா மென்று சாப்பிடும்போது ஒரு மாதிரி மொறுமொறுப்பு இல்லாமல் சவுக்குன்னு இருக்கும். அதனால் நம்ம மெல்லிசாக போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. மஞ்சள் தண்ணியில் இப்போ சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக இருக்க பீசஸ்லாம் எடுத்துட்டேன், பெருசு மட்டும் சேர்த்துருக்கேன். அதை தனியாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டாச்சு. அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா பிழிஞ்சு இதில் போட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வரட்டும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். நல்லா காயணும் எண்ணெய். அள்ளி போடாமல் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வரும். தேங்காய் எண்ணெய் இல்லை கடலை எண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் வாசனை. நல்லா சலசலப்பு ஃபுல்லாக அடங்கினதும் நம்ம எடுக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு மொறுன்னு இருக்காது. நல்லா அடிக்கடி கரண்டி வச்சு இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க. திருப்பி போடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா பபிள்ஸ்லாம் அடங்கியிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாகவே பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு. நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. எக்ஸஸ் ஆயிலாக அதில் நம்மளுக்கு வந்துடும். இதே மாதிரி மீதி இருக்கிறத போட்டுக்கோங்க. கடைகளில் வாங்காமல் நம்மளே வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.